இலான் மஸ்க் ட்விட்டரை $44 பில்லியன் கொடுத்து வாங்கினப்போ யாருப்பா இந்த பணக்கார முட்டாள்னு பேசினவங்க நிறைய பேர் இருந்தாங்க. பட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தா இலான் மஸ்க் மாதிரி ஜீனியஸ் யாருமே இல்லைன்னு இப்போ சொல்றாங்க. பிகாஸ் ட்விட்டரை வாங்கினப்பவும் சரி, சுனிதா வில்லியம்ஸை ஸ்பேஸ்ல இருந்து கூட்டு வந்தப்பவும் சரி, எல்லாருமே அதை நம்பர்ஸா மட்டும்தான் பார்த்தாங்க. பட் இலான் ஹேஸ் அதர் ஐடியா. இந்த ரீலை பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கே தெரியும் பாலிடிக்ஸும் பிஸ்னஸும் எவ்வளோ இன்டர்ட்வைண்டாக இருக்குன்றது. ட்விட்டர் ஹேட் 2 சூப்பர் பவர்ஸ். 1, வெரிஃபைடு அக்கௌண்ட்ஸ். எல்லா செலிபிரிட்டிஸ்லேருந்து பாலிட்டிஷியன்ஸ் வரைக்கும் அஃபீஷியல் ஹேண்டில் ட்விட்டரில் வச்சுருந்தாங்க. செகண்ட், டேட்டா. ட்விட்டர் ஹேட் இன்னார்மஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. கிட்டத்தட்ட எல்லா நியூஸ் சேனல்ஸும் அஃபீஷியலாக ப்ரெஸ் ரிலீஸ் ட்விட்டரில் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட எலான் மஸ்க் ட்விட்டர் $44 பில்லியன் கொடுத்து வாங்குறாரு. அண்ட் அதே பிளாட்ஃபார்மை வச்சு ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கேம்பெயினும் பண்ணுறாரு. அண்ட் தர் இஸ் அ தியரி டு இலான் இந்த டேட்டாவை வச்சு மக்களை சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணாரு. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால் ட்ரம்ப் எலெக்ஷனில் வின் பண்ணுறாரு. அவர் சப்போர்ட் பண்ண பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வின் ஆகுது. இதோட இம்பாக்டாக டெஸ்லாவோட ஸ்டாக் ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் மஸ்க் ஒரு சூப்பர் பவராகவும் ஆகுறாரு. அவர் பண்ண ட்விட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் 10x மேலே க்ரோ ஆகுது. இது மாதிரி வேர்ல்ட் பிஸ்னஸ் கண்டென்ட்லாம் தெரிஞ்சுக்க ஃபாலோவர்ஸ் டு திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ்.